ரோட்ல உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவன் யூஸ் பண்ற ஒரு பென்சில் உடைஞ்சிடுது. சரி வேற பென்சில் எடுக்கலாம்னு பார்க்க மார்க்கெட்ல வாங்கின ஒரு புது பென்சில் இருக்கும். சரி அது எப்படி வரையுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலான்னு சும்மா ஒரு ஸ்டோன் வரையறான். அது உடனே நிஜமா வந்துடுது. இதை பார்த்துதான் அவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப மறுபடியும் ஒரு ஆப்பிள் வரையறான். அதுவும் அப்படியே நிஜ ஆப்பிளா வந்துடுது. இப்ப அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்ப அந்த ஆப்பிள் எடுத்துட்டு போய் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். அவன் ஃப்ரெண்ட் நம்பவே மாட்டேங்கிறான். உனக்கு என்ன உடம்பு சரியில்லையான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பார் வரையறாங்க. ஆனா அது எதுவுமே ஆகலன்னு சொல்லி அந்த பேப்பரை கசக்கி வெளில தூக்கி போடுறாங்க. இவன் தூக்கி போட்டு அடுத்த நிமிஷமே வெளியே ஹவுஸ் ஓனர் கத்திட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த கோல்டு பார் அவர் தலைமையில போட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அந்த கோல்டு பார் எடுத்து ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ மறுபடியும் ஒரு பெரிய கோல்டு பார் வரையறான். அதுக்கப்புறம் நிறைய பணம் வரையலாம்னு சொல்லிட்டு பணம் வரையறான். இப்போ அந்த ரூம் ஃபுல்லா நிறைய பணம் வந்துடுது. இப்போ அடுத்த நாள் ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் வீட்டை காலி பண்ணுங்க கத்திட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம ஹீரோ மறுபடியும் அங்க வரான். அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. சூர்கேஸ் நிறைய பணத்தை கொடுத்து இனிமே யாருக்கிட்டையும் நீ வாடகை கேட்க கூடாது, 50 வருஷத்துக்கான வாடகை இப்பயே தரேன்னு சொல்லி ஒரே பேமெண்டா செட்டில் பண்ணிடுறான். அதை பார்த்தா சுத்தி உள்ள எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோக்காக கிளாப் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பென்சில் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.